வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி கேஷ்யூஸ். இன்றைக்கி ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் பாயாசம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 450 ml பாயில்டு மில்க் காய்ச்சின பால் வச்சுருக்கேன், 25 கிராம் சுகர், ட்ரை ஃப்ரூட்ஸ் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன், முந்திரி 12 and then பாதாம் 12 and then 6 பிஸ்தா வச்சுருக்கேன், 5 ஏலக்காய் வச்சுருக்கேன், ஒரு மாதுளம்பழம் உடச்சி வச்சுருக்கேன், and then 3 வாழைப்பழம், 3 வாழைப்பழம், கொஞ்சோண்டு பன்னீர் திராட்சை, ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை இழைச்சிட்டு. இந்த ஃப்ரூட் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு டேஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தோன்னா நட்ஸ் தான். அந்த நட்ஸை பவுடர் பண்ணி தான் இதில் கலக்கணும். நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், மிக்ஸி ஜாரில் முந்திரி, இதில் கிஸ்மிஸ் சேர்க்கக்கூடாது, தென் பாதாம், ஏலக்காய், இதை பவுடர் பண்ணிக்கணும். இப்போ பவுடர் பண்ணிட்டேன், நட்ஸையும் ஏலக்காவையும் அதை மில்கில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், கிஸ்மிஸ் கழுவி வச்சுருக்கேன், கழுவி வச்சு தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா டஸ்ட் இருக்கும். தென் மாதுளம்பழம், பனானா ஆட் பண்ணுறேன், and then grapes, next apple. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே அடிக்கடி நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க.